சரி, ஓகே. திரு முனவர் பாஷா, இப்போ பாஜக அதிமுக அந்த கூட்டணிக்குள்ளவே குழப்பம் இருக்கு. இப்படி இருக்க சூழல்ல அவர்கள் தங்களை தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்ற ரீதியில் தான் தன்னோட கருத்தை சொல்றார் திரு மதுக்கூர். உங்களுடைய பார்வை என்ன? அதாவதுங்க, அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்ததற்கு முன்னால் எடப்பாடியார் என்னென்ன கருத்துக்களை அமித்ஷாவிடம் சொன்னாரோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டுத்தான் அதற்கு பின்னால் கூட்டணி என்பது தீர்மானமாக முடிவானது. ஏனென்று சொன்னால், அமித்ஷா சென்னைக்கு வந்திருந்த பொழுது எடப்பாடியார் சந்திப்பதற்கு முன்னால் தலைவர் வாசனோடு சென்று சந்தித்த 10 பேரில் நானும் ஒருவன். என்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது என்னை ஆச்சரியத்தோடே பார்த்தார் அமித்ஷா அவர்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அவருடைய கோரிக்கை என்பது கட்சியை விட்டு பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கக்கூடாது. அதிமுக அது உள்கட்சி விவகாரம், அதில் தலையிடக்கூடாது. ரெண்டாவது, அதை போலவே இந்த கூட்டணிக்கு எடப்பாடியார் தலைமையிலே தான் ஆட்சி என்பதையும் தெளிவாக அறிவித்து விட்டதற்கு பின்னால் தான் இந்த கூட்டணி அமைந்தது. எனவே கூட்டணிக்குள் செங்கோட்டையன் வேற கருத்து சொல்றாரே, அவரு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அது நேரடியாகவே அமித்ஷாவை சொல்லிட்டு போலாமே. செங்கோட்டையன் புரோக்கரா அவர்கிட்ட சொல்றதுக்கு. செங்கோட்டையன் என்ன சொன்னார்? போய் பார்த்தார்ல நிர்மலா சீதாராமன், போய் பார்த்தார்ல அமித்ஷாவை. என்ன சொன்னார்? என் தொகுதி மக்கள் பிரச்சனைக்காக போனேன், ரயில் நேரத்துக்கு வரதில்லை, அதை நான் அப்போ ரயில்வே மந்திரி பக்கத்தில் இருந்தார், அவர்கிட்ட சொன்னேன். அதனால் ஈரோட்லேருந்து வர ரயில் விடியற்காலை சேருது சென்னைக்கு, கொஞ்சம் நேரம் தாழ்த்தி வந்தால் விடியற்காலைன்றது ஒரு 6 மணிக்கு வரலாம் சென்னைக்கு, அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. இதை தான் நான் சொன்னேன்னு சொன்னாரே தவிர, இன்னைக்கு சரி இவர் இவ்வளோ சொல்கிறார்ல, பாஜக சொல்லி தான் நான் பேசுகிறேன்னு. பாஜக சொல்லிச்சா? நாங்கள் தான் சொன்னோம் செங்கோட்டையன்னு. சரி, இவரை நீக்கினாங்களே, பாஜக ஏன் நீக்கினீங்கன்னு யாராவது கேட்டுச்சா? எடப்பாடியாரை பொறுத்தவரை அவருக்கு முழு அதிகாரத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே தவிர, இதில் பாஜகவினுடைய தலையீடோ குறுக்கீடோ கிடையாது. அப்படி இருந்தால் முதலாக என்டிஏ கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ், என்டிஏ கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் உண்மையிலேயே மோடியின் தலைமை மீது நம்பிக்கை இருந்திருந்தால் அந்த கூட்டணியை விட்டு அவர்கள் வெளியேறியிருப்பார்களா? நீ எடப்பாடியை சேர்த்துங்க, யாரை வேணாலும் சேர்த்துங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், எங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை நீங்கள் வாங்கித்தாங்க. அதுதானே என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க கேட்டுக்கணும். தொடக்கத்துல சொன்னது. ஆனா ஏமா நீங்க கருத்து வேறல்ல சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், எப்போ நீங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அப்படின்னு முடிவாகி தேர்தலை சந்திச்சிங்களோ அதற்கு பின்னால நீங்க என்டிஏ கூட்டணி தான். நீங்க யாரை வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம் பாஜக. ஆனால் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், எங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை வாங்கி தர வேண்டியது உங்கள் கடமை. உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்கல்ல போட்டிடுறதுக்கு, அதே மாதிரி எம்எல்ஏ எலெக்ஷனில் சீட்டு தருவாங்களா தர மாட்டாங்களா? அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம்? எடப்பாடி இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க முடியாதுன்னா அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு யாரை கூட சேர்த்து வைக்க முடியும்? அதுக்கான முயற்சி யார் செய்வா? எடப்பாடியார் தலைமையில் தான் இந்த அணின்னு சொல்லி அமித்ஷாவே அறிவித்ததற்கு பின்னால் அவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னால் அவங்கள எப்படி சேர்த்துக்க முடியும் இந்த அணியில்? அதனால் அவர்களை பொறுத்தவரை அவர் ஏதோ ஒரு இதுக்கு பி டீமாக செயல்படுகிறார்கள் அப்படின்ற அர்த்தம் தான் வர முடியும். உண்மையிலேயே அவர்களுக்கு மோடியின் தலைமையின் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த அணியை விட்டு வெளியே போயிருக்க மாட்டார்கள். இல்ல, அவங்க இப்ப சொல்றதுமே மோடி மீதோ அல்லது பாஜக மீதோ தங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்ல, எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை அப்படின்ற கருத்து. எடப்பாடி பழனிசாமி தான் இவ்வளவு நாள் கூட்டணியில இருந்த போது அவங்க பி டீமா இல்ல, கூட்டணியில இருந்து போன பிறகு நீங்க கூட்டணியில போன பிறகு யாரை போய் பாக்குறீங்க? வாக்கிங் போற ஒரு முதலமைச்சரை போய் பாக்குறீங்க. என்ன உடல்நல விசாரிக்கிறதோ அல்லது மூக்காமுத்து இறந்ததை விசாரிக்கிறதோ ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போய் பார்க்கலாம். வாக்கிங் போறவரை போய் பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன நோக்கத்தில் போனீங்க அதை சொல்லுங்களேன். எந்த அடிப்படையில், என்ன காரணத்துக்கு? ஒரு இறப்பு பத்தி விசாரிக்க வீட்டில் போய் கேட்கணும் சார். வீட்டில் தான் போய் கேட்டாங்க. இல்ல அதுக்கப்புறம் தான் முதல்ல வாக்கிங்ல முதல்ல சந்திச்சுக்கிறதுனால பி டீம் அப்படின்ற முடிவுக்கு இல்லம்மா. அதாவது உண்மையிலேயே அதிமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவர் ஜெயலலிதாவோ, திமுக என்பது தீய சக்தி, அது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள் நோக்கம். உண்மையான அதிமுகவுக்கு அந்த உணர்வு ரத்தத்தோடு இருக்கும். நான் கேட்குறேன், ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் ஓபிஎஸ் போய் பார்க்க முடியுமா? பார்ப்பாரா? அந்த தைரியம் இருக்குமா முதலமைச்சரை போய் சந்திக்கிற தைரியம்? அதனால் இவர்களை பொறுத்தவரை எடப்பாடியார் மீது இருக்கின்ற கோபத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொன்னால் அதை எப்படி அனுமதிக்க முடியும்? ஒரு கட்சியினுடைய தலைமை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், எழிலரசன் கோச்சிக்கூடாது,
அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு கூடுகிறது. திமுக தலைமையின் மீது மரியாதைக்குரிய SSRம் டிவி நாராயணசாமியும் குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள். அவரை அடித்து சட்டையை கிழித்து ஓடவிட செயற்குழுவிலிருந்து விரட்டி அடித்தார்கள். ஏனென்றால் அது தலைமையினுடைய கட்டுப்பாடு. அந்த தலைமைக்கு எதிராக பேசினால் எதையும் செய்வார்கள் திமுக தொண்டர்கள் என்பதை அன்றைக்கு வெளிப்படுத்தினார்கள். அதுபோல இங்கே கட்டுப்பாட்டை மீறுகிறவர்களை கட்சியை விட்டு நீக்காமல் வேறு எப்படி செய்ய முடியும்? அதனால இந்த கூட்டணியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை போல பல கட்சிகள் கண்டிப்பாக எடப்பாடியார் தலைமையில் அமைகின்ற பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியிலே பல கட்சிகள் வரத்தான் போகிறது. போட்டி என்பது அடுத்த ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியாகத்தான் அமையும் என்பது மக்களுடைய முடிவாக இருக்கும். ஓகே திரு நக்கீரன் பிரகாஷ், இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் திமுகவை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறார். இபிஎஸும் சொல்றாரு அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாதுன்னு. எது உண்மை நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் டிவியில் பேசுறாங்க, செய்தியாளர்கள் கிட்ட பேசுறாங்க. ரெண்டு பேர் பேசுறதும் ஒளிபரப்பாகுது. அதுல ரெண்டு பேரும் உண்மைதானே பேசுறாங்க. நான் சொல்றது அந்த வாக்கியத்தை பேசினது உண்மையான்னு கேட்கல. திமுக அசைக்க முடியாத அளவுல இருக்கா, அதிமுக அசைக்க முடியாத நிலையில இருக்கான்னு கேட்கிறேன். ரெண்டுமே ரெண்டு கட்சிகளுமே ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் சூழல்ல சிக்கிறாங்க. இந்த தேர்தல் போன சட்டமன்ற தேர்தல், போன பாராளுமன்ற தேர்தலை விட இந்த தேர்தல் வித்தியாசமானது. ஏன்னா போன பாராளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு தனி அணி அமைச்சு 18% வாக்குகளை பாஜக வாங்குது. அதில் அண்ணாமலை இருக்காரு, தினகரன் இருக்காரு, OPS இருக்காரு, மற்றும் போன முறை எடப்பாடியோடு சேர்ந்து, அதுக்கு முன்னாடி தேர்தலில் எடப்பாடியோட சட்டசபை தேர்தலில் எடப்பாடியோடு நின்றவங்கெல்லாம் இப்போது ரீட்டைன் ஆகியிருக்காங்க. பாஜக கூட்டணியில் ரீட்டைனாக நின்று 18% வாக்குகள் வாங்குறாங்க. எடப்பாடி பாஜகவை முழுமையாக எதிர்த்து அவர் ஒரு முஸ்லீம் கட்சியோடு சேர்ந்து அவர் வாங்குகிற வாக்குகள் 20% தான். எஸ்டிபிஐ தேமுதிகவோட சேர்ந்து வாங்குறாங்க. இப்போது அந்த தேமுதிகவும் இப்போ எடப்பாடியோட இல்லை, அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. பிஎம்கே ஒரு ஸ்பிளிட்டில் இருக்குது, கிட்டத்தட்ட அடிதடி ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு பிஎம்கேக்கு. தேமுதிக தாவேகா முடிவே பண்ணல. அவங்க போன பார்லிமெண்ட் தேர்தல் கண்டெஸ்டே பண்ணல. அப்போ கட்சியெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்க கண்டெஸ்டே பண்ண மாட்டேன்ட்டாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு அவங்க வர்றாங்க. இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு மதிப்பு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்றது ஒரு பெரிய விவாதம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரோல் ஆஃப் தாவேகா அதை திமுக எப்படி பார்க்குது? யார் வந்தாலும், யார் கட்சி ஆரம்பித்து வந்தாலும் திமுகவுக்கு பாதிப்பு இல்லைன்ற சிஎம்மோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? நீங்கள் யார் வேணால் கட்சி ஆரம்பிச்சுட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றார் இல்லையா? அந்த வாதங்கள் சட்டமன்றத்துலேயும் அந்த வாதங்கள் வந்தது. அதே மாதிரி இப்போது பொதுவெளியிலையும் அந்த வாதங்கள் வருது சிஎம் கிட்ட இருந்து. அது ஒன்று. இங்கே ஏடிஎம்கேக்கு தாவேகா தான் உயிர் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அதிமுகவுக்கு இருந்தது. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, தோ வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த பேச்சுக்கெல்லாம் இல்ல. தாவேகா தான் உயிர் கொடுக்கும்னு சொல்லல, தாவேகா வருவது கூடுதல் பலமாக ஆகும் என்ற அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தானே அது இருந்தது. தாவேகா வந்தாதான் உயிர் கிடைக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தினாரா? அது இல்லைங்க, அந்த மாதிரி இல்லைங்க. உயிர் கிடைக்கும்ன்றது அந்த சென்ஸ்ல நீங்க எடுத்துட்டு போவீங்க. தாவேகா தான் அதிமுகலாம் கிடையாது. அதிமுகவுக்கு ரெட்டை இலை தான் உயிர், எம்ஜிஆர் தான் உயிர். எம்ஜிஆர் உயிர் கொடுத்த கட்சி, எம்ஜிஆர் உழைத்த கட்சி. பல வருடங்கள் இன்னைக்கு மாதிரி டூர் போயிட்டு சனிக்கிழமை டூர் போனவரில் எம்ஜிஆர் முழுக்க முழுக்க அனைத்து கிராமங்களையும் அலைந்து திரிந்து திமுகவை வளர்த்து பயிற்சி எடுத்து அதற்கு பிறகு அதிமுகவுக்கு அவர் அதிமுக உருவாக்குனவர். அதிமுகவுக்கு உயிர் கொடுத்ததுன்றது அந்த சென்ஸ் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இருந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல். 2 சேலஞ்ச் வருது ஏடிஎம்கே முன்னாடி. ஒன்று, நீங்கள் பழைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வரணும். யார்? OPS, சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாம். நீங்கள் போன சட்டமன்ற தேர்தலையே பார்த்தீங்கன்னா 25 தொகுதிகளுக்கு மேலேங்க இவங்க டிடிவி தினகரனால் மட்டும் தோத்தாங்க ஏடிஎம்கே.
டிடிவி தினகரனுடைய வாக்குகளை அதிமுக வாக்குகளோட சேர்த்துருந்தா அதிமுக வின்னு. மொத்தம் கூட்டணி ஜெயிச்சது ஒரு 75ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25 சேர்த்திங்கன்னா 100 இல்லை, கிட்டத்தட்ட க்ளோஸ் டு மெஜாரிட்டி. அந்த மாதிரி அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு வாங்க அப்படின்றது ஒரு டிமாண்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க, டிடிவி தினகரனுக்கெல்லாம் அவ்வளோ வாக்கெல்லாம் இல்லைங்க, அவருக்கு செல்வாக்கெல்லாம் முடிஞ்சு போன கதை, அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கன்டென்ஷனுக்கு அவரும் எடப்பாடி எதிர்ப்பு தான் என்னுடைய பிரதான எதிர்ப்பு அப்படின்னு அவரு வர்றார்.